ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இப்போ போயின்னு இருக்கிறது சத்யகாலா என்ற இடம். இது கர்நாடகால இருக்கு. இங்க சுவாமி தேசிகன் 12 வருஷம் தவம் இருந்தார். அவர் எப்படி ஸ்ரீரங்கத்தை விட்டு இங்க வந்து தங்கினார் அப்படின்றது பார்த்தோம்னா, ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தை முகலாய படையெடுப்பு அட்டாக் பண்றது. அவ வரத தெரிஞ்சுண்டு அதுக்கு முன்னாடியே சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் உற்சவமூர்த்தி நம்பெருமாளை அங்கேருந்து ஏழை பண்ணி வெளியில போயிடுறார். ஏன்னா அவாகிட்டேருந்து கோவிலை காப்பாற்றணும், விக்கிரகங்களை காப்பாற்றணும், கிரந்தங்களை காப்பாற்றணும். ஒரு குரூப் ஆஃப் ஸ்ரீ வைஷ்ணவா சுவாமி தேசிகன் தலைமையில கிரந்தங்களை காப்பாத்துறா. ஆச்சாரியர் குழந்தைகளையும் காப்பாத்தி அழிச்சுன்னு வரா. அப்ப அவர் வந்து காப்பாத்தின மிக முக்கியமான கிரந்தம் வந்து சுத்த பிரகாஷிகா, ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தோடைய உரை நூல். அது ஸ்ரீ தேசிகன் சுவாமி இங்க தங்கி இருக்கும்போது நிறைய கிரந்தங்கள் எழுதுறார். அதுல ஒண்ணு அபிதிஸ்துவம், அதாவது ஸ்ரீ ரங்கநாதர் மேல எழுதினது. இங்க என்ன விசேஷம்னா, இங்க வந்து சுவாமி தேசிகனை நம்ம நின்ன கோலத்துல சேவிக்கலாம். அவர் கூர்மத்து மேல நின்ன கோலத்துல இருக்கார். அதாவது அவர் ஸ்ரீரங்கத்து பக்கமா பாக்குறாராம். அங்க என்ன நடக்கிறது, அங்க நார்மல் ஆயிடுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பாக்குற மாதிரி எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் இங்க இவருடைய திருமேனி. இந்த கோவிலுக்கு பின்னாடி காவேரி நதி ஓடுறது, அது வழியா தான் வந்திருக்காரு இவர் இந்த இடத்துக்கு. அந்த காவிரி கரையில இருந்து தான் 12 வருஷம் தவம் இருந்திருக்கார். ரொம்ப முக்கியமான இடம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.